ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஐபிஓ என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரோனிக்ஸ் லேப் சயின்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ. ஆக்சுவலி இவங்க புக் பில்ட் இஷ்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130.15 crores வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. அண்ட் இவங்க எப்போ இன்கார்பரேட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா 2008ல இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை பியூரிட்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைன் கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுதான் இவங்களுடைய ஒர்க். இவங்க உருவாக்குற கெமிக்கல்ஸ் எல்லாமே நிறைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏபிஐஎஸ். ஏபிஐஎஸ் அப்படிங்கிறதுனா ஆக்டிவ் பாராமசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு பயாலஜிக்கலி ஆக்டிவ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ், சயின்டிபிக் ரிசர்ச், பயோடெக் அப்ளிகேஷன்ஸ், அக்ரோகெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், மெட்டல் ரீஃபைனரிஸ், அனிமல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இவங்களோட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 ப்ராடக்ட்ஸை வந்து வெளியிடுறதான்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா பாஸ்பேட், சல்பேட், அசிட்டேட், குளோரைட், சிட்ரேட், நைட்ரேட், நைட்ரைட்ஸ், கார்பனேட், EDTA டெரிவேட்டிவ்ஸ், ஹைட்ராக்சைட், சக்சினேட், குளுக்கனேட், இதெல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க வெளியிடுற ப்ராடக்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கிற முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணப்படுது. இந்தியா மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட்ல வச்சு பாத்தீங்கன்னா 20 கண்ட்ரீஸ்க்கு மேல இவங்க வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன்ல, இந்தியா மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரீஸ்க்குமே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அர்ஜென்டினா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, எஜிப்த், ஸ்பெயின், டர்க்கி, யூகே, பெல்ஜியம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சைனா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸ்க்குமே அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வதோதரா, அதாவது குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் டிசம்பர் 31, 2023 கணக்கெடுப்பின்படி இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா R&D மூலமா கிட்டத்தட்ட 122 ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாமே க்ரோர்ல தான் இதுல வந்து உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. அசெட் பீரியட் பார்த்தீங்கன்னா 2021ல இருந்ததுக்கு 2023ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவென்யூ ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த அளவுக்கான கான்ட்ராஸ்டான என்ன சொல்றது இம்ப்ரூவ்மெண்ட் இதுல பார்க்க முடியல. பிகாஸ் 2022 அண்ட் 2023ல பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் இருந்திருந்தாலும் 2023 டிசம்பர் 31 போது கம்மியாயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் வர்த் ஆல்சோ இன்க்ரீஸ். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாயிருக்கு. டோட்டல் பாரோயிங் வந்து இங்க அதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அண்ட் இதுல கொடுத்துருக்கிற எல்லா ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா க்ரோர்ல தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து க்ரோனிக்ஸ் லேப் சயின்ஸ் லிமிடெடுடைய ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனா அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? தென் இவங்களுடைய ரிமைனிங் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 504.61 crore அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இவங்களோட ROE 25.66% and ROCE 33.15% கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் க்ரோனிக்ஸ் லேப் சயின்ஸ் லிமிடெடுடைய ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இவங்க யாரு அண்ட் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ். இப்போ இவங்களுடைய ஐபிஓ டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இவங்க ஐபிஓ மண்டே ஜூன் 3, 2024 வந்து ஓபன் ஆகுது. அதாவது அடுத்த மாசம் 3ஆம் தேதி. அண்ட் இவங்களோட ஐபிஓ எப்ப க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே ஜூன் 5, 2024 க்ளோஸ் ஆகுது. தென் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா Thursday, June 6, 2024 அண்ட் லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா மண்டே ஜூன் 10, 2024. தென் இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10, பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 129 to 136 per share and lot size 110 shares and listing at BSE and NSE. அதாவது இவங்க BSE and NSE ரெண்டுலயுமே வந்து லிஸ்ட் ஆக போறாங்க.
ஸோ இதாங்க குரோனெக்ஸ் லேப் சயின்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ பற்றின முழு டீடைல்ஸ். இதை பற்றின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.